ஒரு அமைதியான கிராமத்தில் பழைய பொம்மை கடையில் உள்ளே மேல் மேசையில் ஒரு சிறிய சிவப்பு ரயில் இருந்தது. அது பெயர் சூமர். ஆனால் இது சாதாரண ரயில் இல்ல, இது நேரத்தை கடக்கும் ரயில். ஒரு நாள் டிம்மி மற்றும் அவன் தங்கை எல்சா இருவரும் அந்த கடைக்கு வந்தார்கள். அவர்கள் சூமரை பார்த்ததும் அவர்களது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அப்போது கடைக்காரர் சொல்லினார், டைம் விசில்னு சொன்னா சூமர் உங்களை நேரம் கடந்து பயணிக்க வைக்கும் என்று கடைக்காரர் சொன்னார். வீட்டுக்கு வந்ததும் டிம்மி ஆர்வமுடன் கத்தினான், டைம் விசில்! சூமர் பிரகாசமாய் மின்னியது, சக்கரங்கள் சுற்றியது. உடனே ஏறு நண்பர்களே என்று ரயில் பேச ஆரம்பித்தது. திடீரென அவர்கள் இருவரும் ரயில் உள்ளே ஏறினார்கள். ரயில் நேரத்தை கடந்து பயணம் செய்தது. முதலாவது இடம் மூதாளிகள் உலகம். பெரிய மரங்கள், பறக்கும் பறவைகள். அங்கே ஓர் குட்டி டைனோசர் ரயிலை பார்த்து ஆச்சரியத்தில் வந்து அன்பாகத் தட்டியது. அடுத்த இடம் பண்டைய எகிப்து. பிரமிடுகள் பெரிய பெரிய கட்டிடங்களாக இருந்தன. ஒட்டகங்கள் மெதுவாக நடந்தன. சூரியன் தங்க சிம்மாசனங்கள் மின்னின. பின்னர் எதிர்கால உலகம். வானில் பறக்கும் வாகனங்கள் ஆச்சரியப்படுத்தின. ரோபோ ஆசிரியர்கள் புத்திசாலித்தனமாக பாடம் கற்பித்தனர். டிம்மியும் எல்சாவும் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்தார்கள். பின்னர் சூமர் சொல்லியது, சரி குழந்தைகளே, வீடு திரும்ப நேரம் வந்துவிட்டது. அவர்கள் மீண்டும் தங்கள் அறையில் இருந்தனர். இது நிஜமா என்று டிம்மி சற்று பதற்றமாக கேட்டான். எல்சா சிரித்து ஒரு பொலிவான நாணயத்தை அவன் கையில் கொடுத்தாள். அதில் எழுதியிருந்தது, ஜூமர்ஸ் டைம் டிராவல் எக்ஸ்பிரஸ். மீண்டும் வரவேற்கிறோம். அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவும் அவர்கள் மெதுவாக சொல்லுவார்கள், டைம் விசில்